ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மயான நிலத்தை மீட்டுத் தரக்கோரி பொதுமக்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் முனியப்பன் புதூரைச் சேர்ந்த 60 வயது மூதாட்டி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்காக சென்றபோது அந்த நிலம் தனக்கு சொந்தமானது என்று கூறி ஒருவர் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை. பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த மயானத்தை மீட்டுத்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலங்காலமாக முன்னோர்கள் காலம் தொட்டு மயானத்தை பயன்படுத்திக் கொண்டுள்ளோம். 2017 அந்த மயானம் தனியாருக்கு சொந்தம் என பட்டா போட்டுக் கொண்டுள்ளனர். நாங்கள் பலமுறை அதிகாரிகளை சந்தித்தும் பலமுறை மனுக்கள் அளித்தும் பலமுறை போராட்டம் செய்தும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்று ஒரு பெண்மணி சாந்தா என்கிற பெண்மணி இறந்து விட்டார். அதற்காக அடக்கம் செய்யும் பொழுது அடக்கத்தை தடுத்து விட்டார். நாங்கள் இது சம்பந்தமாக பலமுறை அதிகாரிகளை சொல்லியும் இன்றைக்கு ஆடியோ மூலமாக பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் எந்த ஒரு பதிலுமே எடுக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் காலந்தாழ்த்தி கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் தனித்தாசிரியர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர், தனி வட்டாட்சியர் அனைவரிடமே முதலமைச்சர் முதல் கொண்டு மனுக்கள் அளித்து பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது 1949 பொன்ராமபிள்ளை என்கிறவரிடமிருந்து அந்த இடத்தை விலைக்கு வாங்குகின்றனர். அவர் கொடுத்தது 1 ஏக்கரா 86 சென்ட் மட்டும் கொடுத்துவிட்டு 25 சென்ட் நிலத்தை பொதுமக்கள் மயானம் என ஒதுக்கி வைத்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் அதை யூடிஆருக்கு முன்பு இருந்ததை விட யூடிஆர் திட்டத்தின் மூலம் அதையும் சேர்த்து பட்டா பெற்றுக் கொண்டுள்ளார். நாங்கள் பேரூராட்சி மூலம் மயானத்துக்கு சுற்றுச்சூழல் அமைக்கும் பொழுது அவர் தடுத்து விட்டார். அப்பொழுதுதான் எங்களுக்கு அவர் மேல் பட்டா இருக்கிறதே தெரியும்.